பாவம் அவர் ரொம்ப நேரம் பேசினாரு. 10,000 கணக்கான பேனர் கீழ்ச்சாங்க, 10,000 ரூபாய் பேனர் கீழ்ச்சாங்க. ஐயா அங்க பாருங்க, அவர்கள் அவரோட தகுதி பேனர் வச்சிருக்கீங்க போனீங்க. பாமக நினைச்சதுன்னா விழுப்புரத்துல ஒரே ஒரு திமுக போர்டு வைக்க முடியாது. நான் எச்சரிக்கையாவே சொல்றேன், என்ன ஒரே ஒரு திமுக போர்டு வைக்க முடியாது. நீங்க என்ன ஒண்ணு பண்ணீங்க, எனக்கு நான் பத்தி எல்லாத்தையும் சந்திக்க தான் இந்த களத்துல இருக்கிறோம். சரியா? பாமக நினைச்சதுன்னா நீங்க விழுப்புரம் மாவட்டத்திலே ஒரு இடத்துல பேனர் வைக்க முடியாது. இது எச்சரிக்கையா சொல்றேன். அப்புறம் இன்னொரு சொல்றீங்க, நாங்க அதை பண்றோம். என்ன நலத்திட்ட உதவி அங்க வச்சிருக்கீங்க? நீங்க செஞ்ச நலத்திட்ட உதவி கிழிக்குது தெரியலையா? அந்த இடத்துல நைட்டு 10 மணிக்கு நின்று பாருங்க, உங்க நலத்திட்ட உதவிலாம் தெரியும். அப்புறம் மறுபடியும் சொல்றேன், மாவட்ட கண்காணிப்பாளர், மாவட்ட துணை கண்காணிப்பாளர், அங்க இருக்க ஆய்வாளர் சொல்றேன், அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி நடக்கிற அவலங்களை வெட்ட வெளிச்சு மாக்கட்டோமா? நாங்க சொல்லுங்க, வெட்ட வெளிச்சு மாக்கட்டோமா? நீங்க பேசுறீங்க, அதை பத்தி ஒன்னும் கவலை, நீங்க வழக்கு போடுங்க, எல்லாம் பண்ணுங்க, எல்லாத்தையும் சந்திக்க தான் வந்திருக்கோம். என்ன விழுப்புரத்தில் நடக்கிற அவலங்களை நாங்க எடுத்து போட ஆரம்பிச்சோன்னா விழுப்புரம் சந்தி சேர்ச்சிடும். நாங்க வேணான்னு போயிருக்கிற காரணம் வேற, அவர் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க போயிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எங்களை கொண்டு போனீங்கன்னா நாங்க தயாரா இருக்கிறோம். சரியா? அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. நீங்க ஜெயில தான் வைக்க முடியும். தயாரா மாபெரும் காடு வெட்டியார் சொன்ன மாதிரி தான், உங்களால ஜெயில மட்டும் தான் வைக்க முடியும். தயாரா இருக்கிறோன்றோம். சரியா? அப்புறம் இன்னொன்னு பண்றீங்க, என்ன அன்புமணி மேல வழக்கு. எதுக்கு அன்புமணி வழக்கு? ஏயா நான் சொல்லட்டுமா? நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது மரக்காத்துல அத்தனை பேர் விஷசாராயம் குடிச்சு செத்தான், கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் விஷசாராயம் குடிச்சு செத்தான், எத்தனை பாலியல் தொந்தரவு நடக்குது. இது எல்லாமே உங்க முதலமைச்சர் மேல வழக்கு போட சொல்லட்டுமா? உங்களுக்கு தான் சட்டம் தெரிஞ்சுது நினைச்சுலாம் பேசாதீங்க, எங்களுக்கும் சட்டம் தெரியும். சரியா? அப்புறம் இன்னும் சொல்றோம், பாமக சீண்டி பார்க்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றோம், விளைவுகள் நல்லா இருக்காது. நீங்க நினைச்சுக்கலாம் நாங்க ஒன்னும் இந்த கட்சிக்கு சம்பாதிக்க வரல, இருக்கிறது எல்லாத்தையும் போனாலும் எங்க உயிர் போனாலும் பாட்டாளி மக்கள் கட்சியில போவோம். நீங்க இன்னமும் சொல்ற பேசுறவங்க சரியானதை ஏதாவது பேசுங்க, நல்லதா செய்யுங்க, அதான் உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். மீண்டும் நாங்க அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம், இதை செய்ய அதை செய்யணும். அன்புமணி மீது வழக்கு வேணா போட்டு பாருங்க, என்ன நடக்குது பாப்போம், போட்டு பாருங்க. மருத்துவர் அன்புமணி மீது நீங்க வழக்கு போட்டீங்கன்னா நீங்க சரியான ஆளுங்கட்சி தான், உங்க ஆண்மையை நாங்க பாராட்டுறோம். உங்களுக்கு தகுதி இருந்தா மருத்துவ அன்புமணி மீது போட்டு பாருங்க. காவல்துறை இந்த பேனருக்கு இதுல வச்ச வழக்கு எனக்கு வழக்கு போட்டிருக்கு. இந்த பேனர் வச்சிருக்காங்களே, இப்ப நகராட்சியில பேனர் வச்சிருக்காங்க, அந்த அனுமதி சீட்டு இந்த காவல்துறை வழங்க முடியுமா? டிசம்பர் 27 போட்டு வச்சிருக்கீங்க, இந்த அனுமதி காவல்துறை வழங்குச்சா? வழங்குதா? என் மேல வழக்கு போட்டிருக்கீங்க, சந்தோஷம். அது எதுக்காக நானே பயப்படுறோம் கிடையாது, நீங்க வழக்கு போடுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த வழக்கு போட்டதும் சரி, அந்த திமுக நிர்வாகிகளும் சரி, ஒன்னு சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி முடிவு செஞ்சுச்சுன்னா நீங்க ஒரே ஒரு விளம்பரப்பாடு வைக்க முடியாது, உங்களுக்கு கிடையாது எந்த ஊர்லயுமே. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எச்சரிக்கையாவே சொல்றேன். ஆனா இன்னொன்னு சொல்றீங்க, நலத்திட்ட உதவி கீழ்ச்சிங்க. நீங்க நைட்டு பஸ் ஸ்டாண்ட் 10 மணிக்கு பாருங்க, எத்தனை பேரோட அவளை நாங்க பாருங்க. அவங்களுக்கு வயிற்று பொழப்புக்கு அங்க அவங்க அந்த மாதிரி போகாம அவங்க வயிற்று பொழப்புக்கு ஏதோ தொழில் செஞ்சு அவங்களுக்கு ஏதோ வழிபடுத்தி விடுங்க. இதுதான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். சரிங்களா? நாங்களும் விழுப்புரத்துல அடிமட்டத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். என்ன இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். சரியா? உங்களால முடிஞ்சா அன்புமொழி வழக்கு போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க, சந்திக்க தயாராகிறோம். உண்மையான ஆண்மகனா இருந்தா அன்புமொழி மீது வழக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி.